ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போன விலாகோட கன்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன விலாகில் வந்து நம்ம வந்து மலேசியா ஏர்போர்ட்டை வந்து நம்ம காமிச்சிருந்தோம். அப்புறம் நம்ம எங்கே போகிறோனோ அப்படின்னு கேட்டிருந்தோம். நான் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நடுவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஏறினது சென்னையிலேருந்து. சென்னையில் வந்து நைட்னால வந்து அந்த ஏர்போர்ட் இது பார்க்க முடியல. ஆனால் மலேசியாவில் வந்து நிறையாவே டைம் இருந்தது நம்ம பார்க்கறக்கு. ஒரு 1½ ஹவர். அதனால் பார்த்துட்டு எல்லாம் ஆன்போர்ட் ஆயாச்சு. ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் தெரியல, லைக் கிளைமேட்னாலயா இல்லை என்ன ரீசன்ங்கிறது எனக்கு தெரில. பட் க்ளவுட் பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மார்னிங் தான் ஃப்ளைட்டு. ஒரு 9:00 அந்த மாதிரி தான் ஃப்ளைட் ஏறணும்னு நினைக்கிறேன். டேக் ஆஃப் ஆனோடனே வந்து லன்ச் கொடுத்தாங்க. நான் வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு மீல் வாங்கியிருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம வந்து வழக்கம் போல் கட்டுன்னு கட்டிட்டு அந்த மலேசியா ஏர்லைன்ஸில் மட்டும் அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் வந்து ஐயோ! சாப்பிட முடியல, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, இல்லை வேறு மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஹலால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து எதுக்குமே வந்து தயங்கலை. பட் நான் தான் வந்து நைட் மார்னிங்கே ரைஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜ் மீல் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பட்ரு வந்து அது எப்படி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னே தெரில. அது ஏதாச்சும் பண்ணி கொண்டு வருவாங்க தெரில. ஏன்னா வழக்கமாக நம்ம வந்து பட்ரு வாங்கி நம்ம வந்து ப்ரெட்டில் தடவ போகும்போது அது பெரண்டுட்டே வரும். பெரண்டுட்டே வரும்போது செம்ம கடுப்பாக இருக்கும். ஏன்டா ப்ரெட்டும் பட்டரும் வந்து இதானா தான் வந்து அது ப்ரெட் பட்டர் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி. ஆனா வந்து இது வந்து நெனச்ச மாரி இருந்துச்சு. சரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களவே போட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து அந்த நடக்கல குடுத்துருந்தாங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அ ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ஃப்ளைட்லயும். ஏன்னா இது 2ண்ட் ஃப்ளைட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து முன்னாடி இருக்க வீடியோவ போய் பாருங்க பார்க்காதவங்கலாம். எனக்கு வந்து இந்த ரெசின் குடுத்துருந்தாங்க. ரெசின் வந்து அ எனக்கு வந்து பிடிக்காது. நல்ல நாள்லயே வந்து சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன். இதில ஃப்ளைட்ல உட்கார வச்சுட்டு, எனக்கு ஏதோ வந்து அந்த க்ரன்ச்சியா இருந்தா பரவால்ல. இது வந்து ஒரு ஸ்வீட்டா ஒரு மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க வந்து பாட்டில் ஜூஸ் எதுவுமே குடிக்கிறது கிடையாது. பட் ஃப்ளைட்ல சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸும், அவங்க ஒரு ஆப்பிள் ஜூஸும் குடிச்சாங்க. ஆ ஏன்னா சும்மா உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேற கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சரி, ஏதாச்சும் சும்மா இருக்கிறதுக்கு வாய் அசப்போடணும் இல்லையா? அதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க எ அதாவது நெருங்க நெருங்க ஆ செம்ம க்ளவுட் பேட்டர்ன் இது. இது என்ன அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கீழயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுட் டென்ஸா இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு லேயரு அது மூவ் ஆயிட்டு இருந்தது. நம்மளுக்கு யூசுவலா வந்து கீழ தெரியுதுல்ல, அந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கீழ நமக்கு தெரியும். அதுக்கு மேல இருக்க பேட்டர்ன் வந்து தெரியும். பட் வந்து எல்லாமே ஒண்ணா இருக்க மாரி இருக்கும். நான் இப்ப தான் வந்து 2 லேயர் பார்த்தேன். எனக்கு செம இதா இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்குமா? அதே மாரி அந்த மேகத்துக்குள்ள போம்போது வந்து அந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. ஒரு வழியா வந்து வியட்நாம் வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, நாங்க போன கண்ட்ரி வந்து வியட்நாம். ஆ ஏன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோலயே சொல்லியிருக்கேன். போய் பாருங்க. எப்படியோ போய் வந்து எல்லா ஃபார்மாலிட்டீஸையும் முடிச்சுட்டு, நாங்க வந்து லக்கேஜ்லாம் எடுத்துட்டு, இமிக்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டோம். போயிட்டு நாங்க வந்து இது வேற பண்ண போயிருந்தோம். லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். நம்மள்ட்ட மணி இல்ல. ஏன்னா அவங்க அவங்க இதில வந்து ஆ அது என்னமோ சொல்லுவாங்க. டென்னோ என்னமோ. சாரி டென் இல்ல டாங்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரூ. 1 குடுத்தா அ அவங்க காசு வந்து ₹280 டூ ₹300 வந்து அவங்க குடுப்பாங்க. அ ஏன்னா நம்ம இப்ப டாலருக்கு வந்து $1 வந்து நம்ம மணி ₹85 குடுக்குற மாரி, நம்ம ₹1க்கு அந்த கண்ட்ரி வந்து நமக்கு வந்து ₹280 ஆ அ எடுக்கும். ஸோ நம்மலாம் எப்படி யுஎஸ், யுகே போய் சம்பாரிக்கிறோமோ, அதே மாரி அவங்க இங்க வந்து சம்பாரிச்சாவே
அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி. அந்த மாரி தான் இருக்கும். ஸோ வந்து நாங்க வந்து டாலர்ல தான் வச்சிருந்தோம். $100 கொண்டு போய் குடுத்ததுக்கு 25,000,000 குடுத்திருந்தான். நம்ம 25,000,000லாம் கையில வச்சு எப்போ பார்ப்போம்லாம் தெரியாது. ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து கரன்சி யூஸ் பண்ணாலும் வந்து ஒவ்வொரு ரேட்டும் வந்து ஒண்ணா நம்ம விட அதிகமா தான் இருக்கும். இல்லன்னா நம்மளோட ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க 1 டாங் 2 டாங்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்கே கிடையாது. அவங்க டாங்லாம் வந்து 100 ஆ ஆஹா 100 கூட கிடையாது. 1000 அந்த மாரி தான் வந்து ஸ்டார்ட்டிங்கே. அவங்க 1 டாங் 2 டாங் நாங்க பார்க்கவே இல்ல. எல்லாமே நோட்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 அந்த மாரி தான் வந்து டாங்ல இருக்கும். ரொம்ப குறைவாலாம் அவங்க 1 டாங் 2 டாங்க்கு நம்ம எதுவுமே வாங்க முடியாது. அங்க எதுவுமே கிடைக்காது. அந்த காயினும் நான் பார்க்கல. மேபி இல்லன்னு நெனைக்கிறேன். சரின்னு ஹோட்டலுக்குலாம் போயிட்டு நாங்க வந்து ஸ் தண்ணி பாட்டில் வாங்க போனா, அது வந்து 66,000 டாங்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பசிச்சது. இப்ப வந்து தூங்கிட்டோம். தூங்கிட்டு ரொம்ப பசிச்சது. சரி ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எங்க இது இருக்கு, என்னன்னுலாம் தெரியலன்னு சொல்லிட்டு தங்குன இடத்துலயே வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணதுக்கு இத்தனையும் நாங்க வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து அது ஒரு பெரிய கதை, கோவா கதை. ஏன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்ல நெறையா குடுப்பான்னு தெரியும். சரி 2 பேருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் வேணுங்கிறதுக்குலாம் இது பண்ணோம். அதெல்லாம் வந்து காரமும் இல்ல, உப்பும் இல்ல. வெஜ் ஃப்ரைட் ரைஸு எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு, சரி நைட் எங்க போறது? சரி பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், நாங்க இருந்தது வந்து ஹோச்சிமன் சிட்டி. ஹோச்சிமன் சிட்டின்னா அது வந்து கமர்ஷியலா வந்து அதான் கேப்பிட்டல். ஆ அங்க தான் இருந்தோம். அது வந்து ஒரு வைப்ரன்ட்டான ஏரியா. லைக் பெங்களூர் மாரியே அந்த நாட்டுக்கு. நெறையா கம்பெனிஸ் அங்க தான் இருக்கும். நாங்க ஸ்ட்ரீட் ஆஃப் வியட்நாம் எங்க போனோம்னா, இங்க வந்து நைட் ஸ்ட்ரீட், வாக்கிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, எங்க ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது. நடந்து போனா போயிரலாம். அது வந்து எப்படி அப்டின்னா வந்து ஃபுல்லா பப்பு. ஓகேங்களா? நாங்க அங்க எங்க போனோங்கிறத காமிக்கிறோம். அங்க வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நைட் அங்க தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இங்கேயும் வந்து ஹவுஸ் ஃபார் ரெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்ப எத்தன டாங் கேட்பாங்க? மில்லியன்ல தான் கேட்பாங்க போல, அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டுருந்தோம். இதுதான் வந்து அந்த இந்தியன் ஹோட்டலு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி அப்படியே வாக்கிங் போன மாரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ரெய்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரீட்டு தான். பட் சைனா லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து கலர் கலரா லைட் போடுவோம் இல்லையா? அதுலயே வந்து இன்னும் நல்ல குவாலிட்டி, இன்னும் நெறையா டிசைன்ல என்ன லைட்லாம் இருக்கோ, அதெல்லாம் இந்த தெருவுல பார்க்கலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃபுல்லா வந்து ஃபுல்லா பார்ட்டீஸு எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் நாளும் போம்போது இப்படிதான் இருந்துச்சு. செகண்ட் நாள் போம்போதும் இப்படிதான் இருந்துச்சு. இதுக்கும் நாங்க வீக் டேல போனோம். ஏன்னா, எங்களுக்கு வேலை இல்ல. அவங்களுக்கு 1 நாள் தான் ஆஃபீஸு. 1 வாரம் போனதுல. சரி நைட் ஆனா போயிட்டு வந்து நாங்க வந்து லேட்டா படுப்போம். ஏன்னா 1 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம 11 மணிங்க போம்போது, அங் இந்தியால வந்து 9:30 மணி. அ அதனால சரி அந்த தூக்கம் வேற வந்து கரெக்ட்டா இல்ல. அந்த ஜெட் லேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செம்ம ஆட்டங்க. இப்ப தான் தெரியுது எதுக்கு வந்து எல்லாரும் வியட்நாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம இது. அ அதே மாரி வந்து அங்க வந்து 7 நாளுமே பார்ட்டி நடக்குது. அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வந்து டாபிக் மாத்திட்டேன். 7 நாளுமே பார்ட்டி நடக்குது. அப்புறம் தான் இவங்க ஆஃபீஸ்ல வந்து போனப்ப சொன்னாங்க, "இங்க வந்து நாங்க வந்து இதுதான் சாட்டர்டே தான், சண்டே தான்லாம் கொண்டாட மாட்டோம். எல்லா நாளுமே நெனச்சா பார்ட்டிக்கு போயிருவோம்" அப்டின்னாங்க. அப்படியே அதே ரோட்ல ஒரே ஒரு நல்லது வந்து இந்த ஆர்ட் ஹவுஸ் தான். செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆனா நான் வந்து ஆ நாங்க போனது வந்து மண்டே நைட்டு. ஆ இந்த ஆர்ட் ஹவுஸ் போனோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் போகல நானு. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போல. அதுக்கப்புறம் ஒரு நாள் போம்போது இந்த ஆர்ட் ஹவுஸ் இல்ல. ஐ திங்க் லீவுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் எதுவுமே வாங்கல. பட் வந்து ஒவ்வொரு ஆர்ட் பீஸும் நல்லா இருந்தது. நீங்க அப்படி இது வாக்கிங் ஸ்ட்ரீட் யாராச்சும் போறீங்க அப்படின்னா, வியட்நாம்ல, அ நீங்க கண்டிப்பா இந்த ஆர்ட் ஹவுஸ் போய் பாருங்க. அவங்க வரைஞ்சு வச்சிருந்ததும் சரி,
வரைஞ்சிட்டு இருந்ததும் சரி, இந்த பாருங்க இந்த டாகெல்லாம் வந்து ரொம்ப ரியலா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ரியலா இருந்துச்சு. அ அவங்கள்ட்ட திரும்ப வரேன்னு வேற சொல்லிட்டு வந்தேன். லைக் வந்து முடில. எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது. பட் பார்க்கலாம். வேற எப்பயாச்சும் போனோம்னா வந்து அ பார்த்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இங்க வந்து அவங்க ஃபுட்டே எப்படின்னா, அ பார்ட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுட் வந்து ஃபுல்லாவே வந்து அந்த சூப்ல வந்து நூடுல்ஸோ, ஸ்பகத்தியோ ஆ அந்த மாரி தான் வந்து போட்டு சாப்பிடுறாங்க. அவங்க அவங்க ஃபுட் வந்து கொஞ்சம் கன்டென்ட் 40%னா அதில வாட்டர் வந்து 60%ஆ இருக்கு. அப்படிதான் சாப்பிடுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து யாருமே நான் வந்து ஒபீஸா நான் பார்க்கவே இல்ல. அதேமாரி அவங்க ட்ரெஸ்ஸு போட போம்போது அந்த வியட்நாமீஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. நான் வரப்போற வீலாக்ல காட்டுறேன். அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு மட்டும் தான் ஃபிட்டா இருக்கும். நம்மலாம் வந்து எடுத்துட்டு போனோம்னா வந்து அப்பர் பாடி ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது. அந்த மாரி இருந்துச்சு. அ கொஞ்சம் தள்ளி போம்போது இது ஒரு ஃபுல் காம்ப்ளக்ஸு. இது ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா வந்து பார்ட்டி தான். சரக்கு தான். அ அந்த மாரி தான் இது பண்ணிட்டுருந்தாங்க. இந்த கடையெல்லாம் இல்லாம, அ வண்டியிலேயே பின்னாடி சின்னதா அ ஒரு கடாய் வைக்கிற மாரி ஒரு ஸ்டவ் வச்சு, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ட்ரை பண்ணி, அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. மேபி நீங்க இந்த வீடியோல பார்த்துருக்கலாம்னு நெனைக்கிறேன். அ அந்த மாரி அத எடுத்து பிச்சு போட்டு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவங்க அதெல்லாம் சாப்பிடுறாங்க. லைக் தண்ணீல ஊற வச்சு சாப்பிட்டா எது வேணாலும் வந்து பேப்பர் மாரி தானே தெரியும் அப்படிங்கிறனாலயா என்னன்னு தெர்ல. பட் தவளையெல்லாம் சாப்பிடுறாங்க. ஆ எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாரி தான் இருந்துச்சு. பட் வந்து தேர் கல்ச்சர் இல்லையா? அவங்க கல்ச்சர நம்ம எப்படி வந்து கிண்டல் அடிக்க முடியுமோ, இல்ல அவங்க முன்னாடி அருவருப்படுறதெல்லாம் நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நாங்க வந்து இதில வந்து தமிழ் கடைய கண்டுபிடிச்சோமா, கண்டுபிடிக்கலையாங்கிறது அது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. நான் வந்து வரப்போற வீடியோல சொல்றேன். நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறத. இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து செம்மையா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். பட் அம் என்ன சொல்றது? கொஞ்சம் வந்து சத்தம் பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் பிடிக்காது. அந்த மாரி தான் இருந்துச்சு. இன்னும் நாங்க வியட்நாம்ல எங்கெங்க சுத்தனோம், அ என்னென்ன பண்ணுனோம் அந்த 1 வீக் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க. யாரெல்லாம் வியட்நாம் போணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. மறக்காம வியட்நாம் போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நெறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, அங்க போய் நம்ம ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு 2 நாள் வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம தெரியாம போம்போது. ஸோ வந்து நெறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ரெடி டூ ஃபுட் வந்து நெறையா வாங்கி வச்சுக்கோங்க. குக் பண்ற மாரி இருந்தா நீங்க குக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா குக் பண்ணும்போது ரெடியா எடுத்து சாப்பிடுற மாரி ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பசி தாங்க மாட்டீங்கன்னா. ஏன்னா, அதுதான் உங்களுக்கும் சேஃபர் சைடா இருக்கும். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு அப்பதான் வந்து உங்களால ஒரு செட்டில் டவுன் ஆக முடியும். பட் ஹோச்சிமன் சிட்டி வந்து ரொம்பவே வந்து ம் ஓப்பனா இருக்கும். லைக் மெக்டி, அ கேஎஃப்சி அந்த மாரிலாம் நெறையா இருக்கு. நீங்க அங்கேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நார்த் இந்தியன் ஃபுட் வந்து நெறையா இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு சப்பாத்தி வந்து ரூ. 100 சொல்லுவான். 35,000 டாங்கு. நாங்க அத கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, அம்மா ரூ. 100லாம் குடுத்து ஒரு சப்பாத்தியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எங்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில தான் இருக்கா. ஸோ அது வந்து பெரிய பில்டிங்கு. வியட்நாம்ல வந்து வரப்போற வீடியோல எல்லாமே காட்டுறேன். அ எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். இதுதான் நாங்க தங்குன ஹோட்டல். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.